வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸோட பிகர் இமேஜ் ஆர் மேக்னிஃபைடு இமேஜை வந்து என்ன செய்யுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் உங்களோட ஸ்கூல் லேபில் வந்து என்ன செஞ்சுருப்பீங்கன்னா மைக்ரோஸ்கோப் பார்த்துருப்பீங்க. இதான் வந்து என்னதுன்னா மைக்ரோஸ்கோப்லேயே ரெண்டு டைப் இருக்குது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு ரெண்டு இருக்குது. இதில் நம்ம வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன செய்வோம்னா ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸு. இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட அந்த ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி, பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆப்ஜெக்டை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே இமேஜை வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸோட பேக் சைடில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கிட்டக்க வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து அட் ஏபியில் இருக்குது. இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ அதே சைட்லேயே தான் இமேஜ் கிடச்சிருக்கு. இந்த இமேஜோட சைஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா என்லார்ஜாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு வர்ச்சுவல் இமேஜ். இது வந்து எப்படி இருக்குன்னா அண்ட் எரெக்ட் இமேஜாக இருக்குது. இந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும்னா 25 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த 25 சென்டிமீட்டருங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸஸ் பார்த்தோம்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து வாட்ச் ரிப்பேரிங் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம். மைன்யூட் பார்ட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸை வந்து கிளியராக ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம். இது போக ஸ்மாலர் இன்செக்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸோட பார்ட்ஸை பார்க்குறதுக்கு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்னிஃபிகேஷன் பவரில் தான் டிஃப்ரென்ஸு. இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷன் பவரை அதிகமாக்கிறதுக்கு அதில் யூஸ் பண்ணுற கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை வந்து எப்படி இருக்கணும்னா ஷார்ட்டாக இருக்கணும். ஃபோக்கல் லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு விதமான கான்வெக்ஸ் லென்சஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்தோடையும், இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து லார்ஜர் ஃபோக்கல் லென்த்தோடையும் இருக்கும். இங்கே யூஸ் பண்ணுற கான்வெக்ஸ் லென்சஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா பை கான்வெக்ஸ் லென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரெண்டு சைடுமே எப்படி இருக்கும்னா பல்ஜடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குன்னா ஷார்ட்டாக இருக்குது. இந்த கான்வெக்ஸ் லென்ஸை தான் நம்ம என்ன செய்யறோம்னா ஆப்ஜெக்ட்க்கு பக்கத்தில் வைக்க போகிறோம். அதனால் இந்த லென்ஸ்க்கு பேர் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு அர்த்தம். லார்ஜராக ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து நம்மளோட அப்சர்வரோட ஐக்கு பக்கத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த லென்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு லென்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஒரு நேரோ டியூப்பில் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒர்க்கிங் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு லென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ், அனதர் ஒன்று வந்து ஐபீஸ். இப்போ வந்து ஆப்ஜெக்டை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். A1 B1 கிடைக்குது. ஸோ இந்த இமேஜ் வந்து ரியல் அண்டு இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்குது. ஸோ ஏன் இதை வந்து ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ வந்து இந்த ரெண்டு லைட் ரேஸும் கன்வர்ஜ் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கிற இமேஜ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்வெர்ட்டட், ஏன்னா தலைகீழ இருக்குது, அப்சைட் டவுனாக இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோம்னா இன்வெர்ட்டட் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமேஜ் வந்து நமக்கு செகண்ட் லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி இருக்குது. அப்போ இந்த லென்ஸுக்கு வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து இப்போ என்ன செஞ்சுருக்குன்னா இமேஜை வந்து என்ன செஞ்சுருக்குன்னா இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இமேஜை நம்ம என்ன சொல்கிறோம்னா வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் ரேஸ் வந்து டைவர்ஜான லைட் ரேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற இமேஜ்னால இந்த இமேஜை நம்ம என்ன சொல்கிறோம்னா வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஆப்ஜெக்ட்டும் தலைகீழ தான் இருக்குது. அதனால் இமேஜும் எப்படி இருக்குன்னா அதே மாதிரியே தலைகீழ கிடச்சிருக்கு. ஸோ அதான் இது என்ன சொல்கிறோம்னா அண்ட் எரெக்ட் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா 50 to 200 டைம்ஸ் வந்து லார்ஜர் தேன் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக இருக்குது. ஸோ இதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்.
இங்கே ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 2 கான்வெக்ஸ் லென்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ், அனதர் ஒன்று வந்து ஐ லென்சஸ். அதே மாதிரி சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ஜெக்டை வந்து எங்கே பிளேஸ் பண்ணுறோம்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி பிளேஸ் பண்ணுறோம். ஆனால் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு பின்னாடி வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா பிளேஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரென்ஸ் வந்து என்னதுன்னா மேக்னிஃபிகேஷன் பவர். இன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ஸ்மாலராகவும், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து கிரேட்டராகவும் இருக்குது. இந்த சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தவிர தேர்டு வந்து இன்னொரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் ஸ்மாலர் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் 0.01 mm லென்த் வரைக்கும் என்ன செய்ய முடியும்னா இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பால் மெஷர் பண்ண முடியும். இது வந்து எந்த பிரின்சிபலில் இருந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வெர்னியர் காலிப்பர் தெரியும். ஸோ அந்த வெர்னியர் காலிப்பர் பிரின்சிபலில் தான் என்ன செய்யுதுன்னா இது ஒர்க் ஆகுது. இதோட லீஸ் கவுண்ட் எப்படி இருக்குன்னா 0.01 மில்லிமீட்டராக இருக்குது. நம்மளோட அடுத்த டாபிக் வந்து டெலஸ்கோப். டெலஸ்கோப் வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை நமக்கு பக்கத்தில் காமிக்குது. கலீலியோ வந்து டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஸ்கையில் இருக்கிற ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர், அப்புறம் சர்டனோட ரிங் இதெல்லாம் வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணி சொன்னார். கெப்லருங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை வந்து டிசைன் பண்ணார். இப்போ டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி டெலஸ்கோப்ஸை வந்து ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அண்ட் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்ட்டு 2 பிரிக்கலாம். ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ஸில் லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் வந்து கலீலியன் டெலஸ்கோப், கெப்லரியன் டெலஸ்கோப் அண்ட் அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் வந்து பேரபோலிக் மிரர் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் பார்த்தோம்னா கிரெகேரியன், நியூட்டோனியன் அண்ட் கேசிக்ரைன் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எந்த திங்ஸை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து டெலஸ்கோப்பை வந்து திரும்பவும் 2 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்னதுன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், அடுத்து வந்து டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். இங்கே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப் பார்க்கலாம். கேலக்ஸிஸ், பிளானட்ஸ் அண்ட் அதர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸோட எலாபரேட் வியூ பார்க்குறதுக்கு நம்ம வந்து இந்த டெலஸ்கோப்ஸை யூஸ் பண்ணலாம். இதோட கேமராஸ் கூட அட்டாச் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டில் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்னா தூரத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் அண்ட் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை டெலஸ்கோப் யூஸ் பண்ணி நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள் ஒன். நம்மளால் ஈஸியாக எங்கேயும் கேரி பண்ணி கொண்டு போக முடியாது. இதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வந்து ஹெவன்லி பாடிஸ் லைக் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்ஸிஸ் அண்ட் சேட்டலைட்டை வியூ பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா இப்போ 2 லென்சஸ் இருக்குது. ஒரு அப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ஒரு ஐ லென்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு வர லைட் ரேஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்லேருந்து வருது. ஸோ இப்போ இந்த லைட் ரேஸ் வந்து அப்போ எங்கே நமக்கு இமேஜை ஃபார்ம் பண்ணோம்னா அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்டில் வந்து என்ன செய்யணும்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட் எஃப்ஓ இந்த இருக்குது. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து இமேஜ் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து இந்த ஐ லென்ஸுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து இப்போ இமேஜை வந்து எங்கே ஃபார்ம் பண்ணுதுன்னா ஸோ A2B2வில் வந்து நமக்கு வந்து இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதான் வந்து என்னதுன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். ஸோ இந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து லார்ஜராகவும், ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ட்டராகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் 2 மிரர் இருக்குது. பேரபோலிக் மிரர் ஒன்று, பிளேன் மிரர் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து வர லைட் ரேஸை ஃபஸ்ட்டு வந்து பேரபோலிக் மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அது வந்து எங்கே போகுதுன்னா பிளேன் மிரருக்கு போகுது. பிளேன் மிரர் வந்து அந்த லைட் ரேஸ் என்ன செய்யுதுன்னா திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸை வந்து ஐபீஸ் வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு என்ன செய்யுதுன்னா இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதான் வந்து என்னதுன்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்புக்கும் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் வந்து எர்த்தில் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு வந்து டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோம். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வந்து ஹெவன்லி பாடிஸை வந்து பார்க்குறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுறோம்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்குள்ள இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் வந்து நமக்கு இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். ஆனால் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் வந்து
வந்து இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா நேரான இமேஜ், எரக்ட் இமேஜாக இருக்கும். ஸோ இது எப்படி எரக்ட் இமேஜை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் 2 லென்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 3 லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிடில் வந்து இன்னொரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து என்ன சொல்கிறோம்னா எரக்டிங் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. இதுக்கு தான் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்னா லார்ஜராக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் ரேஸ் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து வருது. இப்போ நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும்னா அப்ஜெக்டிவ் லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ் F4ல் கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் இமேஜ் A1 B1 கிடச்சிருக்கு. இந்த இமேஜ் வந்து எரக்டிங் லென்ஸுக்கு வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. எரக்டிங் லென்ஸ் வந்து நமக்கு எங்கே இமேஜை ஃபார்ம் பண்ணுதுன்னா A2 B2ல் வந்து என்ன செய்யுதுன்னா ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இமேஜ் இது வந்து என்னதுன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபார்ம் பண்ண ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். இது வந்து எரக்டிங் லென்ஸ் ஃபார்ம் பண்ண ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். இங்கே நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா தலைகீழாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே நேர இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இப்போ இந்த எரக்டிங் லென்ஸ் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு லென்ஸை ஃபார்ம் பண்ண இமேஜை வந்து என்ன செஞ்சிருச்சு நேராக்கி நமக்கு இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்கு. இந்த இமேஜ் வந்து ஐ லென்ஸுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்டாக இருக்குது. அதனால் இப்போ இந்த ஐ லென்ஸ் வந்து ஃபைனல் இமேஜை வந்து நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதான் வந்து என்னதுன்னா ஃபைனல் இமேஜ். டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் வந்து எப்படி நேரான ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.